காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். கிருபையும் அதிகாரமும் பொருந்திய வார்த்தைகளை நீ எப்பொழுது பேசுவாய்? உன் இருதயத்தை இன்று ஆராய்ந்து பார். என்னைப் போல நீ பேச வேண்டும். என்னுடைய அளக்க முடியாத பேரன்பு உன் உள்ளத்தை ஆட்கொள்ள இடங்கொடு. பரிசுத்த ஆவியானவரே, உன் உள்ளத்தில் தேவ அன்பை ஊற்றுகிறவர். உன்னை தாழ்த்து. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் முழு இருதயத்தோடும் என்னை நேசி. அப்பொழுது உன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உன் வார்த்தைகளில் அன்பும் கனிவும் மனதுருக்கமும் காணப்படும். எந்த மட்டும் உன் இருதய கடினத்து நிமித்தம் கடின வார்த்தைகளை பேசி உன்னை சுற்றி உள்ள உலகை கடினப்படுத்துவாய்? காயங்கட்டி எண்ணெய் பூச வேண்டிய நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கோபம், கசப்பு, பகை, விரோதம் இவை இன்னமும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் விஷப்பாம்புகளைப் போல ஒளிந்து கொண்டிருக்கிறதே. பிள்ளைகளே, இனி காலஞ்செல்லாது. உபவாசித்து ஜெபி. உன் பேச்சு, உன் வாழ்க்கை முறை புதிதாகட்டும். உலக சிநேகமும் தேவனுக்கு விரோதமான பகை அல்லவா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முற்படாதே. உன் கண்களையும் கவனத்தையும் உலக பொருட்களின் மேல் வைத்து விடாதே. அவை அழிந்து போகக்கூடியவை. ஆதார வசனம்: இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். நீதிமொழிகள் 16:24.